ஆண்டவரே நீரப்பா, ஆண்டவரே நீரப்பா கத்தாவே இரக்கமும் உருக்கமாப்பா, ஆண்டவர் நீடி அப்பா சாந்தமும் கிருபை நிறைந்த நல்ல தோப்பனாய் ஆண்டவர் இருந்தபடியா ஸ்தோத்திரன் கத்தாவே. ஆண்டவரே அனுதினமும் கத்தாவே ஆண்டவரே உமது கிருபை எங்களை தாங்கினபடியா ஸ்தோத்திரப்பா. ஆண்டவர் விக்கினங்கள் ஆபத்துகள் அப்பா நிறைந்த உலகத்தில் ஆண்டவரே, ஆண்டவர் நீர் அப்பா பாதுகாவலாய், ஆண்டவர் கேடகமாய், ஆண்டவரே அரணாய் நீர் இருந்தபடியா ஸ்தோத்திரம் கத்தாவே. கடந்த நாட்களெல்லாம் அது கிருபை எங்களை தாங்கினதே ஆண்டவரே. கடந்த நாட்களெல்லாம் அது பிரசனம் அப்பா ஆண்டவரே எங்களை வழி நடத்தினதே அப்பா. ஆண்டு கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ ஆபத்துகள் நாச மோசங்கள் அப்பா ஆண்டு எங்களை சூழ இருந்த போதும் ஆண்டவர் நீர் எங்களை அப்பா விடுவித்து அப்பா ஆண்டவரே இப்போது இருக்கிறது போல கத்தாவே ஆண்டவர் எங்களை பாதுகாத்து ஆண்டவரை வழி நடத்தினீங்களே அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த வேளையின் கத்தாவே எங்களை ஒரு விஷயம் கூட ஆண்டவரே கழுவி சுத்திகரிக்க முடியும் ஆண்டவரே. முதல் சமத்தில் கெஞ்சி நிற்கும் கத்தாவே. ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாமல் கடந்து போன ஆண்டவரே எத்தனையோ காரியங்கள் உண்டு ஆண்டவரே. ஒரு விஷயம் ஆண்டவரே எங்களை ஒவ்வொருவரும் சுத்திகரிக்கும்படி ஜெபிக்கும் கத்தாவே. ஆண்டவரே நீ நிறைவான ஆவியானவர் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் வந்தால் கத்தாவே எங்கள் குறைவுகளெல்லாம் மாறும் கத்தாவே. ஆண்டவர் நீங்கள் எங்களுடைய பலன் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுடைய அப்பா நாங்கள் பண்ணாரே நீங்கள் அப்பா நீங்கள் எங்கள் மத்தியில் வர வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே உமது பலத்தினால் எங்களை நிரப்ப வேண்டும் என்று ஆண்டவரே உமது சமுத்தில் ஆண்டவரே ஆண்டவர் கெஞ்சி நிற்கும் கத்தாவே. ஆண்டவரே வனாந்திரமான வாழ்க்கையின் கத்தாவே ஆண்டவரை நீர் செழிப்பாக மாற்ற முடியும் கத்தாவே. ஆண்டவரை வறண்டு போன எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை கத்தாவே ஆண்டவர் நீங்கள் செழிப்பாக மாற்ற முடியும் ஆண்டவரே. ஆண்டவர் நீங்கள் எங்கள் மத்தியில் அப்பா ஆண்டவரே நீ வரும்படி ஆண்டவரே உமது சமத்தில் கெஞ்சி நிற்கும் கத்தாவே. அப்படியே ஆண்டவர் அந்த ஆண்டவரை நிறைவான ஆவியானவரை வாருமே என்று அவர் சமூகத்தில் கேட்போமா? அவர் வரும்போது நம்முடைய குறைகள் எல்லாம் மாறும். நிறைவான ஆவியானவரே நீ வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் மாறுமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே. நிறைவே நீர் மாறுமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே. மந்திரம் வயல்வெளியாகுமே. பாழானது பல்நிலமாகுமே. வனாந்திரம் வயல்வெளியாகுமே. பாழானது பல்நிலமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் மாறுமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே. நிறைவே நீர் மாறுமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே. பலவீனன் பலனாய் மாறுமே.
சுகவீனம் சுகமாய் மாறுமே, பலவீனம் பலனாய் மாறுமே, சுகவீனம் சுகமாய் மாறுமே. நீர் நீங்க வந்த சூழ்நிலை மாறுமே, ஆண்டவரே முடியாதது எங்களால் முடியாதப்பா, ஆண்டவரே சாத்தியமா ஆகும் ஆண்டவரே, எங்கள் மேல் ஒவ்வொரு அப்பா ஒவ்வொரு மேல் அப்பா நீர் இறங்கும்படி ஆண்டவரே, ஆண்டவரே உமது ஆவியினால் ஒவ்வொரு அப்பா கழுவும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த சூழ்நிலை மாறுவதப்பா ஆண்டவரே எங்களால் அப்பா சாத்தியமாகாததே அப்பா, அசாத்தியமான காரியங்களை செய்கிற தேவனே அப்பா நீர் வாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் வேண்டுமே நிறைவே, நீர் போதுமே ஆவியானவரே, நிறைவே நீர் மாறுமே நிறைவே, நீர் வேண்டுமே நிறைவே, நீர் போதுமே ஆவியானவரே, நீர் மாறுமே நிறைவே, நீர் வேண்டுமே நிறைவே, நீர் போதுமே ஆவியானவரே, நீர் மாறுமே நிறைவே, நீர் வேண்டுமே நிறைவே, நீர் போதுமே ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே. ஆமென் ஆண்டவரே. ஆண்டவரே நீங்க வந்தப்பா ஆண்டு குறைவானது நிறைவாகும் ஆண்டவரே. ஆண்டவரே எங்கள் சூழ்நிலைகள் மாறும் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களை அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம் கத்தா வனாந்திரமான என்கத்தாவே ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையை அப்பா செழிப்பாகும் ஆண்டவரே. ஆண்டவர் நீர் எங்கள் மத்தியில் அப்பா அசைவாடுகிறபடியாக கோடாகோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவருடைய கரம் ஆண்டவரே தாராணி முழுவதும் கத்தாக இருப்பதாக அப்பா ஒவ்வொரு அப்பா என்கத்தாவே ஆண்டவர் வருகிற பிள்ளைகளை அப்பா சீக்கிரமாக கூட்டி சேருங்க என்கத்தாவே. ஆண்டவர் இந்த ஆராதனை ஒவ்வொரு பகுதியிலும் தேவ பிரசனத்தினால் நிரப்புங்கப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்க. எல்லா துதிகான மகிமையாகவும் செலுத்துகிறோம். மீ பிரேசு மூலம் கஞ்சி கேட்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சங்கீதம் 34:1 சொல்லுகிறது, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று. அந்த தேவனை உள்ளத்தில் ஆழத்திலிருந்து துதித்து பாடி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தும். அவர் அதிசயமானவர், பெரிய காரியங்களை செய்கிற தேவன், நாம் பாவங்களை போக்குற அவர் பரிசுத்த தேவன், நமக்காக இரத்தம் சிந்தி மரித்த தேவன், 3ஆம் நாள் நமக்காக உயிரோடு எழுந்த தேவன். அந்த தேவன் இன்றும் ஜீவிக்கிற தேவனாக இருக்கிறார். அந்த தேவனை உள்ளத்தில் ஆழத்திலிருந்து துதித்து பாடி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துமாக. துதிகள் நம் தேவனை, போற்றுங்கள் நம் ராஜனை, வாழ்த்துங்கள் நம் கர்த்தரை, போற்றுவோம் வாழ்த்துவோம் என்றும் என்றென்றுமாய், போற்றுவோம் வாழ்த்துவோம் என்றும் என்றென்றுமாய். ஓ ஹோசன்னா, ஹல்லேலூயா, ஓ ஹோசன்னா, ஹல்லேலூயா, ஓ ஹோசன்னா, ஹல்லேலூயா, ஓ ஹோசன்னா. அதிசயம் செய்யும் தேவன் பெரியவர், நம் ஆராதிக்கும் இயேசு வல்லவர். அதிசயம் செய்யும் தேவன் பெரியவர், நம் ஆராதிக்கும் இயேசு வல்லவர். நமக்காக யாவும் செய்து முடித்தார், நன்றியோடு ஆராதிப்போம். நமக்காக யாவும் செய்து முடித்தார், நன்றியோடு ஆராதிப்போம். ஹல்லேலூயா, ஓ ஹோசன்னா, ஹல்லேலூயா, ஓ ஹோசன்னா, ஹல்லேலூயா, ஓ ஹோசன்னா, ஹல்லேலூயா, ஓ ஹோசன்னா.
நம் பாவம் போக்கும் ஜீவ தேவன் நல்லவர், நம் பாரம் நீக்கும் வல்ல தேவன் சிறந்தவர். நம் பாவம் போக்கும் ஜீவ தேவன் நல்லவர், நம் பாரம் நீக்கும் வல்ல தேவன் சிறந்தவர். கண்ணீர் கவலை வியாதியாவை மாற்றுவார், கரங்களை தட்டி ஆர்ப்பரிப்போம். கண்ணீர் கவலை வியாதியாவை மாற்றுவார், கரங்களை தட்டி ஆர்ப்பரிப்போம். ஹல்லேலூயா, ஓ ஹோசனா, ஹல்லேலூயா, ஓ ஹோசனா, ஹல்லேலூயா, ஓ ஹோசனா, ஹல்லேலூயா, ஓ ஹோசனா. நமக்காக ரத்தம் சிந்தி மரித்தார், மூன்றாம் நாளில் உயிரோடு எழுந்தார். நமக்காக ரத்தம் சிந்தி மரித்தார், மூன்றாம் நாளில் உயிரோடு எழுந்தார். தேற்றும் என்றும் மாறிடா நம் இயேசுவை, கரங்களை உயர்த்தி ஊதிடுவோம். தேற்றும் என்றும் மாறிடா நம் இயேசுவை, கரங்களை உயர்த்தி ஊதிடுவோம். ஹல்லேலூயா, ஓ ஹோசனா, 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 ஹல்லேலூயா, ஓ ஹோசனா. ஆமென். எவ்வளோ நல்லா இருக்குல்ல, அருமையாக இருக்கு. நம்ம தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஒரு நிமிடம் நம்மளே ஆராய்ந்து பார்ப்போம், சோய் தருவோம். கண்களை மூடி தலையில் தாழ்த்தி அப்படியே நம்மளே ஆராதிப்போம், ஆராய செய்வோம். ஏன்னா யோபு சொல்கிறான், இஸ் a great God, இஸ் a terrifiable God. அவர் நல்ல பரிசுத்தமான தேவன் இல்லை. அப்போ நம்ம பாவம் செஞ்சு பாவமோடு நம்ம ஆண்டவரை துதிக்க முடியாது, தொழுக முடியாது. அதனால் ஆண்டவரை ஒரு நிமிடம் நம்மளே ஆராய்ந்து பார்ப்போம். ஏன்னா நம்ம இந்த உலகத்துக்கு போகிறோம், உள்ளே போகிறோம், இருளில் போகிறோம், ஏதோ அங்கங்கேயும் ஒட்டிடும். ஸோ ஆண்டவரே ப்ளீஸ் அப்பா, எங்களை ஒரு நிமிடம் ஆண்டவரே கழுவுங்கப்பா, எங்கள் மேலே மனது உருங்க அப்பா. நாங்கள் பாவம் செய்திருக்கோம் அப்பா, நாங்கள் பாவம் செய்யலைன்னு சொல்லலை ஆண்டவரே ப்ளீஸ் ஹேவ் மர்சி ஆன் அஸ்ன்னு கேட்போம். ஆண்டவரே மனதுருங்கப்பா, எங்கள் மேலே தயவு கூறுங்கப்பா. உங்கள் அன்பு ஆண்டவரே, உங்கள் அன்பை சார்ந்து மாத்திரம் தான் அப்பா உங்கள் சமூகத்தில் வருகிறோம். மனதுருகும் தெய்வமே ஏசையா, எங்கள் மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். Lord Father, please have mercy on us. ஆண்டவரே அப்படியே உள்ளத்தினால அப்படியே மனதுருகி ஆண்டவரத்தை கேட்போம். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டேன். எனக்காக தானே அப்பா, மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டேன். ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டேன், ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டேன். நல்லவர் அப்பா, நீர் நல்லவர், சர்வ வல்லவர், நீர் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும்,
அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். எங்களுக்கு சமமே இசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையோ உம்மேலே விழுந்ததையா. நமக்கு சமாதானம் எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையோ உம்மேலே விழுந்ததையா. ஐயா உம்மேலே விழுந்ததையா, ஐயா உம்மேலே விழுந்ததையா. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே இசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். சாபமான முள்முடியை தலைமேலே சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தேன். வெற்றி சிறந்த தேவன். சாபமான முள்முடியை தலைமேலே சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தேன். ஐயா சிலுவையிலே வெற்றி சிறந்தேன், ஐயா சிலுவையிலே வெற்றி சிறந்தேன். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். எங்களது மீறுதலால் காயப்பட்டு நொறுக்கப்பட்டு தழும்புகளால் சுகமானோ. எங்களது மீறுதலால் காயப்பட்டு நொறுக்கப்பட்டு தழும்புகளால் சுகமானோ. உந்தன் தழும்புகளால் சுகமானோ, உந்தன் தழும்புகளால் சுகமானோ. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை, அவர் அன்பிற்கு அளவே இல்லை. Lord, thank you so much, Lord Father. Have mercy, Lord Father. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நமக்காக ஜீவன் தந்து நம்மை இம்மட்டுமாய் வழி நடத்தி வந்திருக்கிறார். அவர் செய்த நன்மைகளை நினைத்தார்கள். சற்று நேரம் கரங்களை வைத்து நன்றி சொல்லுமா. நமக்கு அவர் உண்ண உணவு தந்து, உடுக்க உடை தந்து, தங்கி ஸ்தாபரிய ஸ்தலத்தை தந்து, அனுதினமும் நம்மை கண்ணின் கண்முனில் பாதுகாத்து வழி நடத்தி வந்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நமக்கு கூடவே இருந்து வழி நடத்தி வந்திருக்கிறார். அந்த தேவனை உள்ளத்தில் ஆழ்ந்து நன்றி சொல்லுமா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஆண்டவரே, நீங்க எங்களுக்கு பாராட்டின ஆண்டவரே, ஆண்டவரே கிருபைகளுக்கா இரக்கங்களுக்கா நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் இந்த தேசத்தின் கத்தாவே அருமையா இம்மட்டுமா நீர் பாதுகாத்து வழி நடத்தி ஆண்டவரே. நீங்க அப்பா பலவீன நேரங்கள் பலன் தந்த அப்பா ஆண்டவரே. சோதனை அப்பா சோதனைகள் சூழ்ந்த போதும் கத்தாவே ஆண்டவரே எங்களை நீர் விடுவித்து கத்தாவே ஆண்டவரே கண்ணின் கண்மணிகள் பாதுகாத்து கொண்டபடியா ஸ்தோத்திரம் கத்தாவே. ஒவ்வொரு நாளும் கத்தாவே நீங்களுக்கு எங்களுக்கு அரணாய் கோட்டையா இருக்கிறபடியா ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே வேலை செய்ய கரங்களை கொடுத்தீங்கப்பா, நல்ல சுகபல ஆரோக்கியத்தை கொடுத்தீங்க கத்தாவே. ஆண்டவரே பார்க்க கண்ணை தந்தீங்க
தந்தீங்கப்பா. ஆண்டவர் உழைக்கும் கரங்களை தந்தீங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. அனுதினமும் உமது கிருபை ஆண்டவரே எங்களோடு கூட இருந்தபடியா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவர் இந்த தேசத்தில் வைத்து அப்பா நீர் நல்ல வேலைகளை தந்து வேலை செய்யக்கூடிய திராணியை தந்து ஆண்டவரே ஆண்டவர் எங்கள் போக்கிலும் வரத்திலும் கர்த்தாவே நீர் பாதுகாத்து வழிநடத்தி வருகிற உமக்கு பெரிதான கிருபைக்காக ஆண்டவர் நன்றி ஆண்டவரே. ஆண்டவர் நீங்க எங்களை அப்பா ஆண்டவர் எங்களுக்கு நீர் கொடுத்த அப்பா ஆண்டவர் சபைக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவர் எங்கள் குடும்பங்களுக்காக நன்றி கர்த்தாவே. அனுதினமும் கர்த்தாவே நீர் பாராட்டின இரக்கத்துக்காக நன்றி ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தாவே எங்களுக்காக நீங்க ரத்தம் சிந்தி ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா ஒருவரும் கர்த்தாவே ஆண்டவரே எங்களை அப்பா ஆண்டவரே அப்பா கர்த்தாவே எங்களை யாவரும் வெறுத்து தள்ளின போதும் கர்த்தாவே ஆண்டவர் நீங்க எங்களுக்கு அப்பா எனக்கு வேண்டும் என்று ஆண்டவரே ஆண்டவர் எங்களை தெரிந்து கொண்டபடியா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஒன்றுக்கும் உதவாத ஒன்றுக்கும் தகுதி இல்லாத எங்களை கர்த்தாவே எங்களுக்காக நீங்க ரத்தம் சிந்தி ஆண்டவரே எங்களை நீங்க சம்பாதித்து கொண்டபடியா உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் கொடுத்த மீட்புக்காக நன்றி ஆண்டவரே. நீர் கொடுத்த ரட்சிப்புக்காக நன்றி ஆண்டவரே. அந்த தேவன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார். அவர் செய்த நன்மைகளை நினைத்தவர்களாக நன்றி உள்ள இருதயத்தோடு கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துமாக. எங்கே வாழ்ந்த நம்மளை அவருக்கென்று வாழ பிரித்து எடுத்திருக்கிறார். நமக்காக ஜீவன் தந்த நம்மள அன்பு கூர்ந்திருக்கிறார். அதை நினைத்தவர்களா பாடி துதிப்போமாக. நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி தகப்பனே நன்மை செய்கிறே. நன்றி தகப்பனே நன்மை செய்கிறே. ஜீவன் தந்து நீர் அன்பு கொண்டீர். பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். ஜீவன் தந்து நீர் அன்பு கொண்டீர். பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. பார்க்கும் கண்களை தந்தீரையா. பாடும் உதடுகள் தந்தீரையா. பார்க்கும் கண்களை தந்தீரையா. பாடும் உதடுகள் தந்தீரையா. உழைக்கும் கரங்களை தந்தீரையா. ஓடும் கால்களை தந்தீரையா. உழைக்கும் கரங்களை தந்தீரையா. ஓடும் கால்களை தந்தீரையா. நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. புதிய உடன்பாட்டின் அடையாளமாய் புனித ரத்தம் நீர் ஊற்றினீரே. புதிய உடன்பாட்டின் அடையாளமாய் புனித ரத்தம் நீர் ஊற்றினீரே. சத்திய ஜீவ வார்த்தையாலே மரித்த வாழ்வையே மாற்றினீரே. சத்திய ஜீவ வார்த்தையாலே மரித்த வாழ்வையே மாற்றினீரே. நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே. இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர். இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர். இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கி கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டீர்.
உமக்கு சொந்தமாய் வாங்கி கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. அப்படியே எழும்பி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுமா. யாரெல்லாம் உண்மையா சொன்னீங்க நன்றி? அவருக்கு அந்த வார்த்தை ரொம்ப இஷ்டம். ஆனால் அவருக்கு எல்லாமே நமக்கு தந்தார்ல. ஒரு வார்த்தை நன்றி ஆண்டவர், என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்படியே நம்ம ஆண்டவருக்கு சொல்லும் போது, நன்றி பலிகள் அவருக்கு செலுத்தும் போது அவர் அன்பாய் கேட்கிறார். ஆமென். ஆண்டவரே, அப்போ நம்ம ஆண்டவரை எல்லாரும் ஆராதிப்போமா? வாயில திறந்து ஆராதிங்க. இஸ் a great God, he is among us, he is a great God, he is a mighty God, சர்வ வல்லவர். அவர் நல்ல தேவன், நமக்காக எல்லாமே தந்த தேவன். அவருடைய ஒரே குமாரனையும் தந்தார். நமக்கு நீ பாட்டில் பாடணும்ல, கண்களை தந்தார், கைகளை தந்தார், கால்களை தந்தார். அவருக்கு நன்றி சொல்லண்டாமா? அவரை ஆராதிக்க வேண்டாமா? லார்ட் ஃபாதர் வி வர்ஷிப்னு சொல்லி நம்ம உள்ளத்தில் ஆழ்ந்து அப்படியே நம்ம ஆராதிப்போம். ஆண்டவரே, அப்பா உண்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே எல்ரோஹி உண்மை ஆராதிக்கிறோம். அப்பா எல் ஷடாய் உண்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே ஏலேலோயிம் உண்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே லார்ட் ஃபாதர் வி வர்ஷிப் யூ லார்ட் ஃபாதர். சர்வ வல்லவரே உண்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே லார்ட் ஃபாதர் பரிசுத்த தேவனே உண்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே எங்களை மிகவும் அன்பு கூறுகிற நல்ல தேவனே உண்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே என் ஜீவனோட நாள் நாம் நன்மையும் கிருபையும் தொடர செய்கிற நல்ல தேவனே உம்மை ஆராதிக்கிறோப்பா. உம்மை போல யார் உண்டா அவரே? உம்மை போல் யாருமே இல்லை ஆண்டவரே. வானங்கள் கொள்ளாத தேவனே உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே மிகவும் அன்பு கூறுகிற தேவனே உம்மை ஆர்வா இருக்கிறோம் அப்பா. லார்ட் ஃபாதர் வி வர்ஷிப் யூ ஆண்டவரே, வி வர்ஷிப் யூ அப்பா. வானாதி வானங்கள் கொள்ளாத நல்ல அந்த பெரிய தேவனே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து முழு உள்ளத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு அப்படியே நம்ம அந்த நல்ல தேவனை ஆராதிப்போம். அவர் போல பரிசுத்த தேவன் யாரும் இல்லை. அவர் போல பெரிய தேவன், நல்ல தேவன், வல்ல தேவன் எங்கேயும் பார்க்க முடியாது. ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன். என்றுமே என்றுமே என்றென்றுமே வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் வர்ஷிப்புடன் நான் பாடுவேன். உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே என்றுமே என்றென்றுமே கைகளை உயர்த்தி கைகளை உயர்த்தி ஆராதிப்போம். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். விலகாத தெரியாத உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றுமே ஆண்டவரே நீங்க இருக்கிட்ட வேற என்ன வேணும்? நீ போதும் ஆண்டவரே, நீங்களே போதும் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில இருங்க போதுமே. விலகாத பிரியாத சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றுமே நீர் போதுமே. நீர் போதும். நீர் போதும் எப்போதும் நீர் போதுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா வேலத்தோடு முழு ஆத்மாவோட அப்படியே ஆராதிக்க நம்ம நல்ல தேவனை, அந்த பரிசுத்த தேவனை, அந்த நல்ல தேவனை பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே. அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே. எப்போது
வேண்டும். நீர் வேண்டும் அப்பா, நீர் போதும் ஆண்டவரே, நீர் வேண்டும் ஆண்டவரே. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே. அப்பாவுடைய கண்களில் கிருபை அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே. எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே. நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. ஹalleluya, ஹalleluya, ஆமென். 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 உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, பெரிய தேவனே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்க எங்க கூட இருக்கும்போது வேற என்ன வேணும் ஆண்டவரே? அவ்வளோ பெரிய தேவன் அப்பா. லார்ட் ஃபாதர், நீங்க எங்க வாழ்க்கையில போதும் அப்பா. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. லார்ட் ஃபாதர், ஹூ இஸ் லைக் ஹிம், ஹூ இஸ் லைக் ஹிம். அவர் போல பெரிய தேவன் எங்க கண்டுபிடிக்க முடியும்? எங்கேயும் தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளோ பெரிய தேவன் நம் வாழ்க்கையில வர்றார். அவ்வளோ பெரிய தேவன் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அன்னைக்கு சாலமன் வந்து அந்த ஆண்டவரை எப்படி வர்ஷிப் பண்ணிட்டு ராத்திரியில் ஆண்டவர் கேட்குறாரு, ஒன்று என்ன வேணும்னு. அப்போ ஆண்டவர் என்ன, சாலமன் என்ன கேட்குறான்? ஞானமும் கேட்குறான், அறிவும் கேட்குறான். ஆண்டவர் அதை கொடுக்குறாரு. அப்படியே நம்ம கேட்போம் ஆண்டவர்கிட்ட, லார்ட் ஃபாதர், வி நீட் யுவர் கிரேட்னஸ் அப்பா, வி நீட் யுவர் விஸ்டம் ஆண்டவரே, வி வர்ஷிப் யூ லார்ட் ஃபாதர், வி நீட் யுவர் விஸ்டம் ஆண்டவரே டு வர்ஷிப் யூ, வி நீட் யுவர் விஸ்டம் இன் அவர் லைஃப்ஸ் லார்ட் ஃபாதர். லார்ட் ஃபாதர், வி நீட் யுவர் ஸ்ட்ரென்த் அப்பா இந்த வாழ்க்கையில் ஆண்டவரே, வி நீட் யுவர் கிரேஸ் அப்பா, வி நீட் யுவர் மர்சி லார்ட் ஃபாதர். அவர் தான், அவர் நீங்கள் கேளுங்க, உங்கள் வாயை திறந்து கேளுங்க என்ன வேணும்னு. அவர் தர வல்லவர், நல்லவர், அவர் பெரிய தேவன், அவர் சர்வ ஞானி. ஆமென், சர்வ ஞானி. அவர் பட்சங்களெல்லாம் போஷிக்கிற நல்ல தேவன். நம்மளே போஷிக்க மாட்டாரா? ஏதாவது நன்மை வேணும்னா ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அவர் தருவார். அவர் அவ்வளோ நன்மை தேவன், அன்புள்ள தேவன். லார்ட் ஃபாதர், வி வர்ஷிப் யூ ஆண்டவரே, வி கிரேட் காட், வி வர்ஷிப் யூ ஆண்டவரே, வி வர்ஷிப் யூ லார்ட் ஃபாதர், வி வர்ஷிப் யூ ஆண்டவரே. ஆண்டவர் எடுத்து நம்ம இயலாமையில் அவர் எடுத்து கூப்பும் போடுது. அவர் நிச்சயமாய் கிட்ட வந்து நம்மளை கேட்டு அவர் உறுதியாய் நமக்கு பலனை அரணை ஆயிருக்கிறார். ஆமென். என் இயலாமையில் நீர் செயல்படுவீர். எஸ் லார்ட். உங்கரம் நம்மை என்னை விலகாதீர். தேவன். என் இயலாமையில் நீர் செயல்படுவீர். ஓ லார்ட் ஃபாதர், உங்கரம் Yes, Papa, we worship you, என்னை ஆண்டவரே. விலகாதிருக்கும். மலைகளை பெயர்க்கிற நல்ல மலைகளை பெயர்ப்பீர் நம்ம தடையெல்லாம் அவருக்கு nothing. It's nothing. தடைகள் உமக்கு ஏமாத்திரம் மரித்தோரை எழ செய்தீர்கள். என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். காரியம் செய்வீர் சர்வஞானியே, உமையாராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே, உமையாராதிப்பேன். வெறுக்கோலும் கையும் ஒண்ணுமே இரு இல்லாம பரிவாரமாக இரு பரிவாரமாக வெறுக்கோலும் கையும் இரு பரிவாரமாக மாத்திரம் உம்மாலின்றி இது யாரால் கூடும்? ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீர் என்றால் என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீரென்றால் என்னை குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே.
சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். வெண்கோலும் கையும் இரு பரிவாரமாகும் உம்மாலின்றி இது யாரால் கூடும். is able to make us great. அவருடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். இரு பரிவாரமாகும் சர்வஞானியே உம்மை ஆராதிக்கிறோம். உம்மாலின்றி இது யாரால் கூடும். ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீர், என்னையும் போஷிப்பதால் நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீரென்றார், என்னை குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே. கிரகிக்க முடியாத காரியம் செய்வீர். பெரிய சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியாத காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். என் தேவன் எனக்காக ஆண்டவரிடத்தில் ஏதாவது இன்னைக்கு செய்வார் வந்தீங்களா? Ask him, ஆண்டவரை கேளுங்க. அவர் நம்மளை மறக்காத நல்ல தேவன். ஏதாவது நன்மை நம்மை வாழ்வில் செஞ்சு தான் விடுவார். எந்தாகிலும் செய்திடுவார். எந்தாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். எந்தாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். எந்தாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். 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 ஓ எவ்வளவு பெரிய தேவன் அவர்ல சர்வ ஞானி. கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை நம்ம வாழ்க்கையில செய்யற தேவனே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. லார்ட் ஃபாதர், we are a great God. லார்ட் ஃபாதர், எங்களை எவ்வளவு அன்பு கூறுங்கிறப்பா. லார்ட் ஃபாதர், we worship you அப்பா, we worship you ஆண்டவரே, we worship you அப்பா. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. 7 பொன் குத்து விளக்கில் மத்தியில் உலாவுகிற நல்ல தேவனே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. தாவீதின் திறவுகோலை உடையவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. யாரும் பூட்டக்கூடாதபடி பூட்டுகிறோம், துறக்கிறோம் யாரும் துறக்கப்படாதபடி பூட்டுகிறோம் நல்ல தேவனை உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. How great you are அப்பா. Lord Father, how great you are. He is the King of Kings, ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தரே உம்மை ஆராதிக்கிறோம்ப்பா. உம்மை போல் யார் உண்டு ஆண்டவரே, உம்மை போல் யார் உண்டு ஆண்டவரே. லார்ட், எங்களை மறவாமல் நினைக்கிற நல்ல தேவனே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. உம்மை அன்பு கூறுகிறோம் அப்பா. வி லவ் யூ லார்ட் ஃபாதர். நாங்கள் ஏமாத்துறோம் ஆண்டவர், நாங்கள் யார் அப்பா உம்மை ஆராதிக்கிறோம். அவ்வளோ பெரிய தேவனே ஆண்டவரே. we are from dust. வெறும் டஸ்ட்ல இந்த ஆண்டவர் நம்மளை உருவாக்கினார், அப்படி தானே? நம்ம யாரும் இல்லை, we are nothing, we are not even eligible for anything, but still உம்முடைய காருண்யம் என்னை பெரியவன் ஆக்கும். ஆமென். அவருடைய காருண்யம் நம்மளை பெரியவன் ஆக்கும். அவர் ஏதாவது நன்மை நமக்கு செய்து தான் விடுவார். நம்ம அப்பா வீட்டுக்கு வந்திருக்கிறோம். ஆமென். He is able to do for us. He is the only one who is able to bless us and take care of us. Amen. We worship you ஆண்டவரே. We worship you அப்பா. Thank you Lord Father. Thank you, Appa. Thank you, Lord, for giving us this wonderful day, Lord Father. Thank you, Appa, for being our God. Lord, thank you, Lord, for helping us to worship you, Andore. Naanga yaar, Andore. Umagada samuthila we are nothing. We are only precious because you saved us, Andore. Neenga da Andore engalai meet, engalai periyavangalaakningala, Andore. Thank you so much, Andore. We are nothing, Appa. Lord Father, be with us throughout the entire service, Andore. Lord Father, let your Holy Spirit, Lord Father, continue to move among us, Lord Father. Let your Holy Spirit, Lord Father, touch us and heal us and bless us, Appa, Lord Father. உம்மையே எங்கள் கண்கள் நோக்கி கொண்டே இருக்கிற ஆண்டவரே.
Lord Father, have mercy of be with us, ஆண்டவரே. When we come in Jesus' name and say the name of Jesus, He will come and save us now and always be around us. He will guide us till the end as long as we run after Him. So let's all come in Jesus' name and say the name of Jesus. When we come in Jesus' name and say the name of Jesus, He will come and save us now and always be around us. He will guide us to the end as long as we run after Him. So let's all come in Jesus' name and shout the name of Jesus. When we come in Jesus' name and say the name of Jesus, He will come and save us now and always be around us. When we come in Jesus' name and say the name of Jesus, He will come and save us now and always be around us. He will guide us till the end as long as we run after Him. So let's all come in Jesus' name and shout the name of Jesus. When we come in Jesus' name and say the name of Jesus, He will come and save us now and always be around us. He will guide us till the end as long as we run after Him. So let's all come in Jesus' name and shout the name of Jesus. When we come in Jesus' name and say the name of Jesus, He will come and save us now and always be around us. தியானிக்கும்படியாய் ஆண்டவர் அடிமைக்கு தந்த எல்லா ஸ்லாக்கியங்களுக்காக தேவன் நன்றி செலுத்துகிறேன். அடுத்த வாரம் நம்ம மத்தியில் ஒரு கெஸ்ட் ஸ்பீக்கர் உண்டு. அவர் அருள்ராஜ் ஜெர்மனியிலேருந்து ரயில்வே மினிஸ்ட்ரி பண்ணுகிறார். அவர் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம மத்தியில் பகிர்ந்து கொள்வாங்க. இன்னைக்கு நம்ம தியானிக்கிற வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 17வது வசனம். வெளிப்படுத்த ரெவலேஷன் சாப்டர் 7 verse 17. மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீருள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றார். தேவன் தாமே இவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். அது இங்கிலீஷ்லேயும் மலையாளத்தில் கூட வாசித்துடலாம். ரெவலேஷன் சாப்டர் 7 verse 17. സിംഹാസനത്തിൻ്റെ മധ്യേ ഉള്ള കുഞ്ഞാട് അവരെ മേയിച്ച് ജീവജലത്തിൻ്റെ ഉറവുകളിലേക്ക് നടത്തുകയും ദൈവം താൻ അവരുടെ കണ്ണുകളിൽ നിന്ന് കണ്ണുനീരെല്ലാം തുടച്ചു കളയുകയും ചെയ്യും. ഇംഗ്ലീഷിൽ God will wipe away every tears from their eyes. தேவன் தாமே கண்ணீர் யாவையும் துடைப்பார். இந்த நாளில் வந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விதத்தில் நீங்கள் கண்ணீர்கள் சிந்துவீர்களானால் தேவன் நிச்சயமாகவே உங்களை கண்ணீரை துடைப்பார் என்ற நிச்சயத்தோடு இந்த நாள் இந்த செய்தியை கேட்கும்படி தாழ்மையை கேட்டுக்கொள்கிறேன். ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து செல்வோம். நான் உம்மை பற்றி இரட்சகா. உம்மை பற்றி இரட்சகா வெட்கமடையேன். பேரன்பை கூறி தாண்டவா நான் சாட்சி கூறுவேன்.
நாமத்திலே பிதாவே ஆமேன். வேதத்தில் நம்ம கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது அவருக்கு பல விதத்தில் அவர் கிரியை செய்கிறத பார்க்குறோம். ஹி ரெடீம்ஸ் அஸ், நம்மளை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். நம்மளை ஹி ப்ரொடெக்ட்ஸ் அஸ், பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். ஹி ஹீல்ஸ் அஸ், நம்மளை குணப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஹி சேவ்ஸ் அஸ், நம்மளை ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆனால் இந்த இடத்துல நம்ம இந்த நாளில் நம்ம பார்க்குறது, அவர் நமது கண்ணீர் யாவையும் துடைக்கிற தேவனாய் இருக்கிறார். ஒரு குழந்தை வந்து பாருங்கள், எப்போ கண்ணீர் விடுவோம்னா சின்ன பிள்ளைய தாயின் வயிற்றிலேருந்து அது குழந்தை பிறந்த பிறகு அதுக்கு தன்னுடைய வேதனைகளை சொல்ல தெரியாது. அப்போ என்ன செய்யுது, அது தன்னுடைய கண்ணீரின் மூலமாக தன்னுடைய வேதனையை சொல்லுகிறது. சில நேரங்களில் வீட்டில் டேடி மம்மி அல்லது யாராவது ஹோம்ஒர்க்கு சொல்லும்போது அந்த பிள்ளைகளுக்கு அதுகளுக்கு செய்யறதுக்கும் இஷ்டம் இருக்காது, அதுகளுக்கு புரியவும் செய்யாது. அந்த தாயும் தகப்பனும் போட்டு அதை நொறுக்கும் போது அது என்ன செய்யும், அந்த வேதனையை வெளிப்படுத்த முடியாத அடித்து போடுவாங்கன்னு சொல்லி பயந்து அது கண்ணீர் விடுகிறது இல்லையா. வாலிப பிராயத்தில் வரும்போது, டீனேஜில் வரும்போது பிள்ளைகள் என்ன செய்யுது, படிக்க வேண்டிய நேரத்தில் படிக்காது. அதுக்கு பிறகு என்ன செய்யும், மார்க் வரும்போது கண்ணீர் விடுகிறது இல்லையா. அதே மாதிரி பல நேரங்களில் பல விதங்களில் கண்ணீர் விடுகிறத வேதத்தில் பார்க்குறோம். ஆனால் ஆண்டவர் வந்து பாருங்கள், ஒரு தாயை போல தகப்பனை போல நம்மளை தேற்றுகிற தேவன் இல்லையா. தாயை போல மார்போடு அணைத்து கொள்கிற தேவன், தகப்பனை போல பரிதபிக்கிற தேவன் இல்லையா. அப்போ அதனால தான் நம்ம பார்க்குறோம், எந்த பேரண்ட்ஸும் பாருங்கள், நெவர் பி த ரீசன் ஃபார் யுவர் சில்ட்ரன் டு செட் தேர் டியர்ஸ். உங்கள் பிள்ளைகள் கண்ணீர் விடிக்கிற விதத்தில் ஒரு தாயும் தகப்பனும் இருக்கக்கூடாது. அந்த தாய் உங்கள்கிட்ட அந்த குழந்தைய தந்திருக்கிறதுக்கு ஆண்டவர் என்ன நினைக்கிறாருன்னா, மற்ற எல்லாரை விட இந்த பிள்ளைய இந்த அப்பா அம்மாட்ட கொடுத்தா இந்த பிள்ளைய, என்னுடைய பிள்ளைய இவர்கள் பொண்ணு போல பார்த்துக்கிடுவாங்கன்னு சொல்லி தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, பிள்ளைகளை நம்ம கரங்களில் தர்றாங்க. அந்த பிள்ளைகள் தேவனுக்குரிய சொத்து, அவருடைய முத்து. அதை நம்மகிட்ட தந்திருக்கும் போது அதை பொண்ணு போல பார்க்க வேண்டியது நமது கடமை. அந்த பிள்ளைக்காக இறங்க வேண்டியது நமது கடமை. அந்த பிள்ளைகள் கொஞ்சம் பாருங்கள், இப்போ ரீகன் நேரத்தில் பாருங்கள், அந்த குழந்தை அங்கேருந்து அழுதுட்டு வந்தது, அவன் தூக்கின உடனே அப்படியே அமர்ந்துட்டுது பாருங்கள். எல்லா தகப்பனுடைய மார்பில், தாயின் மார்பில் தான் அதிக புகலிடமாக இருக்கிறது. ஆனால் நிறைய நேரங்களில் தாயின் தகப்பனை அந்த பிள்ளைகள் கண்ணீர் விடுகிறதுக்கு அதிக ரீசனாக இருக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜ் வர்றது வரை அந்த பிள்ளைகள் வந்து அந்த உலகத்தோடு அதிக போராடி ஜெயிக்கக்கூடிய அந்த குணம், அந்த பலம் வாரது வரைக்கும் தாயின் தகப்பன் தான் ஆதரவாக இருக்கணும். ஆனால் அநேக நேரங்களில் அப்படி இல்லை. அதை பார்க்கும்போது நமக்கு கண்ணீர் வருகிறது. இந்த இம்மானுவேல் என்று சொல்லி ஒரு கேரளத்தில் நல்ல ஒரு சிங்கர், அவர் ரீசெண்டாக அந்த ஒரு காம்படிஷனில் அவர் இது பண்ணி அவர் 3rd ப்ரைஸ் வந்தோடனே அவர் சொன்னார், நான் உலக பிரகாரமாக பாட மாட்டேன், ஆண்டோருடைய பாடுகளை மட்டும்தான் பாடுவேன்னு சொல்லி நவ் ஹீ சிங்ஸ் ஓன்லி கிறிஸ்டியன் சாங்ஸ். அப்போ அவருக்கு கல்யாணம் ஆகி இப்போ ஒரு குழந்தை பிறந்தது. அப்போ அதை நர்சரியில் 3.5 வயசு நர்சரியில் கொண்டு சேர்க்க விட்டுருக்காங்க. சேர்க்க விட்டுருக்கும்போது பாருங்கள், அந்த ஸ்கூலில் மோர் தென் 1000 சில்ட்ரன் ஆர் தேர். அப்போ அந்த பிள்ளை, அப்போ இவங்களுக்கு மனசுக்குள்ளே அந்த முதல் நாள் கொண்டு விட்ட உடனே பக்குன்னு அடிச்சுட்டு இருக்கு. அந்த பிள்ளை ஒரு வேளை அழுதான் என்னச்சுன்னு சொல்லிட்டு போகாமல் கார்லேயே இருந்திருக்காங்க. அரௌண்ட் 1000 சில்ட்ரன் வேர் இன்சைட் த கேம்பஸ். ஆனால் தன்னுடைய மகள் அழுத சத்தத்தை they could hear it. பாருங்கள், அதே மாதிரி தான் நம்ம இந்த உலகத்தில் லட்சக்கணக்கான பிள்ளைகள் இருந்தாலும் நம்ம கண் கலங்கணும்னா அது அந்த பரம தகப்பனுக்கு தெரியும். ஏன்னா அவர் நம்மை தாயை போல தேற்றுகிற தேவன், தகப்பனை போல நமக்காக பரிதபிக்கிற இறங்குகிற தேவனாக இருக்கிறார். அதனால தான் ஃபாதர் அழகான ஒரு பாடலை பாடியிருக்கிறார், ஒரு தாய் தேற்றுவது போல என் நேச தேற்றுவார். உங்கள் பிள்ளைகளை உங்கள் இந்த நேரத்தில் மார்போடு அணைத்து கொள்ளுங்க. ஒரு ஊர்களில் இருந்தாலும் அந்த பிள்ளைகள் எவ்வளவு பெருசாக இருந்தாலும் தாயும் தகப்பனுக்கும் அவன் ஒருவேளை டாக்டராக இருக்கலாம், இல்லை பெரிய இன்ஜினியராக இருக்கலாம், அல்லது ஒரு பெரிய பொசிஷனில் இருக்கான். உங்களுக்கு உங்கள் பிள்ளைகள் நீங்கள் மறிக்கிறது வரைக்கும் உங்களுக்கு அது உங்கள் பிள்ளைகள் தான். மார்போடு அணைத்து கொண்டு ஆண்டவர் அந்த பிள்ளைகளை தேற்ற முடியாது. இந்த நேரத்தில் அப்படியே ஒப்பு கொடுத்து முடிந்தவர்கள் கண்களை மூடிக்கொள்ளுங்கள். அந்த பாடலை நம்ம பாடுவோம், ஒரு தாய் தேற்றுவது போல. ஒரு தாய் தேற்றுவது
தேற்றுவார் ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார் மார்போடு அழைப்பாரே மனக்கவலை தீர்ப்பாரே மார்போடு அழைப்பாரே மனக்கவலை தீர்ப்பாரே ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார் கரம் பிடித்து நடத்துவார் கண்மணி மேல் நிறுத்துவார் கரம் பிடித்து நடத்துவார் கண்மலை மேல் நிறுத்துவார் ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம ஆராதிக்கிற நம்ம ஆண்டவர் ஒரு தாயை போல தகப்பனை போல நம்மளை தேற்றுகிற ஆண்டவர், நம்மளை கரத்தை பிடித்து கொள்கிற ஆண்டவர், முடிவு பரியந்தம் நம்மோடு கூட இருந்து நம்மளை வழிநடத்துகிற ஆண்டவர். எப்போதெல்லாம் நம்ம கண்ணீர் வடிக்கிறோன்னு பார்க்கும்போது வேதத்தில் நிறைய இடங்களில் வருது. முக்கியமாக ஆகார் தன் பிள்ளைக்காக கண்ணீர் வடித்ததாக பார்க்குறோம் இல்லையா? நம்ம வேதத்தில் வாசிக்கும்போது ஆகார் கண்ணீர் வடித்ததாக வாசிக்கிறோம். இதில் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21 அதிகாரத்தில் 16வது வசனத்தில் வருகிறது பாருங்க. அவள் சத்தமிட்டு அழுதாள். அவள் மிகவும் மனவேதனையினால் அந்த பிள்ளைக்காக அழுகிற அந்த காரியத்தை நம்ம பார்க்குறோம் இல்லையா? நம்மளும் அநேக நேரங்களில் ஆகாரை போல நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம செய்ய வேண்டிய உதவியை செய்ய முடியாமல் இருக்கும்போது நம்ம நெருக்கப்படுகிறோம். ஊரில் இருக்காங்க பிள்ளைகள், ஹாஸ்டலில் இருக்காங்க, தனியாக இருக்காங்க. அப்போ நம்ம அநேக நேரங்களில் அந்த பிள்ளைகள் நல்ல ஒரு ஆகாரம் சாப்பிட்டு தான் தனியாக இருக்கானே, வாலிப பிள்ளையாக இருக்கானே, வாலிப மகளாக இருக்காளே, அவள் காலேஜுக்கு போகும்போது வரும்போதெல்லாம் ஆண்டவர் அவர்களை பத்திரமா பாதுகாத்து கொள்ள வேண்டுமே என்று பிள்ளைகளை குறித்த ஒரு அங்கலாய்ப்பு எல்லா பேரண்ட்ஸுக்கு மனசுலேயும் இருக்குது இல்லையா? பலவிதமான அங்கலாய்ப்புகள். ஒருவேளை நம்மளும் அதே மாதிரி ஒரு நிலைமையில் அன்றைக்கி ஆகாரம் பாருங்கள், அவள் எல்லாராலையும் கைவிடப்பட்டு பிள்ளையும் இப்போ பரிதாபமான நிலைமையில் இருக்கும்போது பாருங்கள், அவளுக்கு என்ன செய்யுதுன்னு தெரில, எல்லா நம்பிக்கையும் போயிட்டு அவள் அழுது கொண்டு இருக்கிறாள். அப்போ அழுது கொண்டு இருக்கும்போது ஆண்டவர் அந்த சத்தத்தை, பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் என்று பார்க்குறோம். அநேக வருஷங்களுக்கு முன்னால் நம்ம சாரதா சர்ச்சில் உள்ள ஒரு ஒரு நல்ல ஒரு தெய்வ மனுஷன், அவர் நல்லா சம்பாதித்தார். ஒரே ஒரு மகா ஊரில் போய் அவர் கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. நாங்களும் அந்த கல்யாணத்துக்கெல்லாம் போயிருந்தோம். நல்ல ஒரு வெல்த்தியான ஃபேமிலியில் நல்ல ஆரோக்கியமான ஒரு பையனை அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்து கொஞ்ச நாள் கழிச்சிட்டு ஒரு நாள் தற்செயலாக நான் அவரை கூப்பிட்டு வேற ஒரு காரியத்துக்காக கூப்பிடும்போது அவர் அழுதார். மொபைலில் அந்த ஃபோனில் அழும்போது என்ன ஆச்சு, ஏன் அழுறீங்கன்னு கேட்டால் அவரே சொன்னார், என் மகளுடைய வாழ்க்கையே நாசமாக போயிட்டு, கொண்டு வந்த பையன் நல்லா திடகாத்திரமாக இருக்கான், அழகாக இருக்கான், நல்லா சம்பாதிக்கிறான், எல்லாம் சம்பாதிக்கிறான். ஆனால் அவன் ஒரு புருஷனாக தன் மனைவி கூட ஒரு திருமண பந்தத்தில் ஈடுபடக்கூடிய அளவுக்கு இயலாத ஒரு பையனாக போய்விட்டான்னு சொல்லிட்டு கதறி அழுதார். கடைசியில் என்ன செய்கிறது பிரதர்னாரு. நானும் சொன்னேன், பிரதர் இப்போ என்ன செய்கிறது, ஒரே வழி டைவர்ஸ் பண்ணிவிட்டு வேறு கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு. அதே மாதிரி காலங்கள் கடந்து சென்றது, டைவர்ஸ் பண்ணி இப்போ வேறு கல்யாணம் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், அதாவது உலகத்தில் பாருங்கள், நல்ல ஆம்பளை பிள்ளைகள் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல மருமகள் வர வேண்டும் என்று வாஞ்சையாக இருக்கிறோம் இல்லையா? நிறைய நேரங்களில் ஆம்பளை பிள்ளைகள் நம்ம பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக இருப்பாங்க. நல்ல மருமக்கள் வர வேண்டியது மிக மிக முக்கியமான காரியம். அந்த நல்ல மருமக்கள் வரலன்னா பாருங்கள், அந்த குடும்பமே கண்ணீரில் போயிடும். ஜெரால்டு ரொம்ப பாரத்தோடு சொன்னாங்க இல்லையா, நல்ல மாமியாரும் நல்ல மருமகளும் வேணும்னு. அது இது இன்டர்நேஷ்னல் ப்ராப்ளம், இன்டர்நேஷ்னல் ப்ராப்ளம். உங்களுக்கு எல்லாம் தெரியும், நான் அதனால் கூட ஒன்றும் சொல்லலை இல்லையா? பாருங்கள், அப்போ பாருங்கள், நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கை நல்லா இருக்க வேண்டுங்கிறது
எல்லாருக்கும் விருப்பம்தான் இல்லையா? ஆனால் ஆண்டவர் தான் பாருங்கள் அதுக்கு ஒரு நல்ல வழியை, நல்ல மருமகளை தர வேண்டும், நல்ல மருமகனை தர. பொம்பளை பிள்ளைகள் இருக்கவங்களுக்கு அவங்களுக்கும் இதாக இருக்கும். நான் பொத்தி வளர்த்துனேன் என் பிள்ளைய, நல்ல ஒருத்தன் வந்து என் மகளை பத்திரமா கடைசி வரை பாதுகாக்கணுமேன்னு சொல்லிட்டு அவங்க ஏங்கி கொண்டே இருப்பாங்க. அப்போ நல்ல மருமக்களை கிடைக்க வேண்டியது. ஆனால் ஆண்டோடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் நிச்சயமாகவே நல்ல பிள்ளைகளை தருவார். ஒருவேளை முதல்ல இனிஷியல் டேஸில் அப்படி இப்படி இருந்தாலும் கிராஜுவலாக அது மாறுறதுக்கு கர்த்தர் அனுகிரகம் செய்வார். அதே மாதிரி எசேக்கியா ராஜாவை குறித்து நம்ம பார்க்கும்போது வியாதியின் நிமித்தம் அவன் அழுகிறத பார்க்குறோம் இல்லையா? அப்போ நமக்கும் அநேக நேரங்களில் எனக்கு கூட வேலை பார்த்த ஒரு பெலஸ்தீனி, அவன் நல்ல திடகாத்திரமாக இருப்பான், நல்ல ஆரோக்கியமாக இருப்பான், அவன் டெரர் மாதிரி இருப்பான். ஆனால் ரீசெண்டாக ஒரு இடையில பார்க்கும்போது இப்படி கம்பியும் பிடிச்சிட்டு இப்படி நடந்து வரோம். அப்போ என்னட்ட பார்த்தா ஆல்வின் என்று சொல்லிட்டு அவன் சொன்னான், நான் ஒரு காலத்தில் பூனைக்குட்டி மாதிரி மதிலுக்கு மேலெல்லாம் ஓடுவேன், ஆனால் இப்போ பாரு என் நிலைமை, அதாவது நிமிர்ந்து நிற்க முடியல இல்லையா? வியாதி வரும்போது பாருங்க ரொம்ப 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 கஷ்டம் இல்லையா? ஒரு நாள் நம்ம பலகீனமாக படுத்திருந்தோன்னா முதல் நாள் மனைவி என்ன செய்வா? தண்ணி தருவா. 2வது நாள் நீயே எடுத்து குடிச்சிக்கன்றுவா. இதுதான் இயற்கை. அப்போ நமக்கு இப்போ ஒத்தாசை எங்கேருந்து தான் வரணும்? பரலோகத்தில் இருந்தால் வரணும். 3வது பாருங்கள், முதல்ல நமக்கு தன்னுடைய பிள்ளைக்காக ஆகாரம் எழுதுறதை பார்க்குறோம் இல்லையா? அதே மாதிரி எசேக்கியா ராஜா வந்து வியாதியின் நிமித்தம் அழுகிறத பார்க்குறோம். நம்ம மரியாளை குறித்து ஆண்டவரை கேட்குறா. யோவான் 20ஆம் அதிகாரத்தில் ஸ்திரீயே ஏன் அழுகிறாய்? அது அன்பின் நிமித்தம், அவள் ஆண்டவருக்கு மேலே வைத்த அன்பின் நிமித்தம் ஒரு அழுகை அவளுக்கு. என்னுடைய ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்களே என்று அழுகிறார் இல்லையா? அப்போ நம்மளும் பாருங்கள் அநேக நேரங்களில் இந்த உலகத்தில் இருக்கும்போது பல காரியங்களுக்காக நம்ம சிரமப்பட்டு கண்ணீரோடு விதைக்கிறோம். சங்கீதத்தில் வருது பார்த்தீங்களா? கண்ணீரோடு விதைக்கிறோம், கம்பீரமாக நம்ம அறுக்கிறோம். நம்ம இந்த நாட்களில் ஒருவேளை கண்ணீரோடு நம்ம விதைச்சிருப்போம், ஒரு நாள் வரும் கம்பீரமாக அறுப்போம். ஜப்பானில் அன்னைக்கு ஒரு மெயிலில் வந்தது பாருங்கள். ஜப்பானில் உள்ள பிள்ளைகளெல்லாம், முக்கியமாக பொம்பளை பிள்ளைகள் பையன்மாரெல்லாம் சின்ன பிள்ளைகளெல்லாம் உட்கார வச்சுட்டு அவங்களுக்கு பேரண்ட்ஸ், அவங்க அப்பா அம்மா எப்படி கஷ்டப்படுறாங்கங்கிறத ஒரு வீடியோ எடுத்து அந்த பிள்ளைகளுக்கு காட்டுறாங்க. அப்போ அந்த அவங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல அவங்களுக்கு மேலே உள்ளவங்க எப்படி உங்கள் டேடியை ஹராஸ் பண்ணுறாங்க, எப்படி அவங்க வேலை பார்க்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் எப்படி அவங்க மேலே உள்ள சீனியர்ஸ் அவங்கள கஷ்டப்படுத்துகிறாங்கன்னு காட்டும்போது இந்த பிள்ளைகள்லாம் அழுது இல்லையா? அப்போ அநேக நேரங்களில் பாருங்கள், சில்ட்ரன், உங்கள் பேரண்ட்ஸு உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை தர வேண்டும் என்று அவங்க எவ்வளவாய் கண்ணீர் சிந்தி பிரயாசப்படுறாங்க. உலக பிரகாரமாகவும் பிரயாசப்படுறாங்க இல்லையா? அது மாத்திரம் இல்லை, ஆவிக்குரிய பிரகாரமாகவும் பிரயாசப்படுறாங்க. ஆனால் ஒன்று நிச்சயம், நம்ம கண்ணீரோடு விதைத்தால் கம்பீரமாகவே நம்ம அறுக்க கர்த்தர் நமக்கு அனுகிரகம் செய்வார். அதனால தான் அழகான ஒரு பாட்டு உண்டு, சோயிங். தெரியும்னு நினைக்கிறேன். நமக்கு அது போடு வழியில் தெரிந்த பிள்ளைகள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. Sowing in the morning, sowing seeds of kindness, sowing in the noontide and the dewy eve, waiting for the harvest and the time of reaping, we shall come rejoicing, bringing in the sheaves, bringing in the sheaves, bringing in the sheaves. We shall come rejoicing, bringing in the sheaves, bringing in the sheaves, bringing in the sheaves. We shall come rejoicing, bringing in the sheaves. Sowing in the sunshine, sowing in the shadow, fearing neither clouds nor winter's chilling breeze. By and by the harvest and the labor ended, we shall come rejoicing, bringing in the sheaves, bringing in the sheaves, bringing in the sheaves. We shall come rejoicing, bringing in the sheaves, bringing in the sheaves, bringing in the sheaves. We shall come rejoicing, bringing in the sheaves. Going forth with weeping, sowing for the Master, though the loss sustained our spirit often grieves. When our weeping soul
shall come rejoicing, bringing in the sheaves, bringing in the sheaves, bringing in the sheaves. We shall come rejoicing, bringing in the sheaves, bringing in the sheaves, bringing in the sheaves. We shall come rejoicing, bringing in the sheaves. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை ஏன் நமக்கு கண்ணீர் வருகிறதுன்னு பார்க்கும்போது 3 காரியங்களை பார்த்தோம். அனையா சொல்லுவியாமா? வாட் ஆர் த 3 திங்ஸ் வி ஹேவ் லேர்ன்? ஒன்று வந்து ஆகார் தன்னுடைய பிள்ளைகளுக்காக அழுததை பார்த்தோம். எசேக்கியா ராஜா தன்னுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய பலகீனத்துக்காக அழுததை பார்க்குறோம். மேரி மேக்தலின் வந்து பிகாஸ் த லவ் ஆஃப் காட், அவள் வந்து ஆண்டவர் அவ்வளோ அதிகமாக நேசித்ததுனால, பிகாஸ் இட் இஸ் த க்ரை ஃப்ரம் அ சின்னர்ஸ் ஹார்ட். அவள் தன்னுடைய ஒரு காலத்தில் நான் குறைவுள்ளவனாக குற்றம் உள்ளவனாக இருந்தேன், ஆண்டவர் என் பாவத்தை மன்னித்து விட்டாரே என்று சொல்லி அந்த அன்பின் மிகுதியில் அழுகிற ஒரு அழுகை. அப்போ இந்த அழுகை எப்படி நமக்கு மாறும்? God could wipe away our tears. ஆண்டவர் என்னுடைய கண்ணீரை he could wipe it away என்று எப்போ நம்ம அதை நம்ம அபியாசித்து அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள முடியும்னா, முதல்ல we should know that he is able. என்னுடைய கண்ணீரை துடைக்க அவர் போதுமானவர், அவர் வல்லமை உள்ளவர் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். சமீபத்தில் ஒரு ஊழியக்காரர் ஒரு சம்பவத்தை சொல்லும்போது சொன்னார். எப்படின்னா, அவர் ஒரு சின்ன கிராமம், அவர் வீட்டில் இருக்கும்போது பக்கத்தில் உள்ள சின்ன சகோதரிகளை பிள்ளைகளை கூப்பிட்டு வச்சு அவர் ஏதாவது கதை சொல்லி கொடுக்குறது, வசனத்தை சொல்லி கொடுக்குறது வழக்கம். அப்போ அந்த தெருவில் பிச்சை எடுக்க வந்த ஒரு ஜோஷியன், அவன் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரிகளையும் பார்த்துட்டு, எம்மா அந்த ஒரு பேரை சொல்லி, உனக்கு உனக்கு 3 பிள்ளைகள்னு கேட்டால், ஆமாம் எனக்கு 3 பிள்ளைகள்னு. இன்னொரு சகோதரியை கூப்பிட்டு உனக்கு 6 பிள்ளைகள்னு சொன்னால், ஆமாம் எனக்கு 6 பிள்ளைகள். அப்படி ஒவ்வொருத்தரையாக சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, அப்போ இவங்க தங்கச்சிக்கிட்ட ஒரு அநேக நாட்களாக சுவிசேஷம் சொல்லி கொடுத்துருந்தாராம். அப்போ தங்கச்சி சொல்லிச்சான், பாரு பாரு ஒரு ஜோசியம் எவ்வளோ அழகாக எல்லாத்தையும் புட்டு புட்டு வைக்கான், உங்கள் ஆண்டவர் என்ன ஆண்டவர்னு கேட்டாராம். இவருக்கு ரொம்ப சங்கடமாக போயிட்டு, ஐயோ இப்படி நம்ம ஆண்டவரை இது சொல்லிட்டாளேன்னு சொல்லிட்டு, ஆண்டவரே ஏதாவது இந்த நேரத்தில் நான் செய்யலைன்னா ஜோசியம் பேரை எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடுவான், அந்த சகோதரிகளையும் அவனுடைய இதுக்குள்ளே கொண்டு வந்துடுவான், நான் என்ன செய்கிறேன்னு சொல்லும்போது ஆண்டவர் அவருக்கு அப்படி மனக்கண்ணில் ஒரு இதை காமிச்சாரான், அவன் வயிற்று வேதனையால் கஷ்டப்படுகிறான்னு. உடனே இவர் சொன்னாராம், சகோதரா நீ அநேக நாட்களாக வயிற்று வேதனையினால் கஷ்டப்பட்டுருக்கிற, நீ அதுக்கு வேண்டி என்னெல்லாமோ குடிச்சு பார்க்குற, மருந்து சாப்பிட்டு பார்க்குற, இன்னும் உனக்கு தீரலைன்னு. உடனே அவன் அந்த இடத்துல பொத்துன்னு விழுந்தான். ஆமாம் ஐயா, நீங்கள் தான் தெய்வம், நான் எதையோ இதெல்லாம் பண்ணுறேன், ஆனால் உங்கள் தெய்வம் தான் மெய்யான தெய்வம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்தானாம். பாருங்கள், அப்போ நமக்கு முதல்ல இருக்க வேண்டியது என்னென்னா, அவர் காட் ஹீ இஸ் ஏபிள் டு வைப் அவே மை டியர்ஸ். என்னுடைய கண்ணீரை துடைக்க அவர் வல்லமை உள்ளவர் என்பதை நம்ம நம்ப வேண்டும். ரெண்டாவது வந்து பாருங்கள், அன்றைக்கி ஆகார் எப்படி கண்ணீர், ஆகார் எசேக்கியாலாம் எப்படி அந்த கண்ணீர் துடைக்கப்பட்டது. தே லுக் ஹெவன் இல்லையா, பரலோகத்தை. எனக்கு இன்னைக்கு ஜெபம் பண்ணும்போது பண்ணாங்க, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்துலேருந்து எனக்கு ஒத்தாசை வரும். சில சூழ்நிலைகள் பாருங்கள், நம்மளுடைய சாமர்த்தியத்தினால முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கும், பியாண்ட் அவர் கண்ட்ரோலாக இருக்கும், நமக்கு ஒன்றுமே செய்ய முடியாமல் இருக்கும் இல்லையா. நம்ம ஊரில் இருந்து இப்போ பலகீனமாட்டு மகளோ மனைவியோ அங்கேருந்து டெலிஃபோன் பண்ணுவாங்க, நம்ம இங்கே இருப்போம், ஒன்றும் செய்ய முடியாது, என்ன செய்யுதுன்னே தெரியாமல் நம்ம அங்கலாய்த்து கொண்டிருப்போம். அப்போ நம்ம செய்ய வேண்டிய ஒரே காரியம், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக. அன்னைக்கு ஆகார் வந்து பரலோகத்தை நோக்கி அவள் கதறி அழுதது போல், எசேக்கியா ராஜா பரலோகத்தை நோக்கி கதறி அழுதுனது போல் நம்மளும் கதறி அழுவோமானால் ஆண்டவர் பரத்திலிருந்து பியாண்ட் அவர் இமேஜினேஷன், நம்ம எண்ணுதற்கு வித்தியாச விதத்திலே அதிகமாக ஏதாவது ஒரு வழியை ஆண்டவர் தரக்கூடும் இல்லையா. அது மாத்திரம் இல்லை பாருங்கள், லுக் அட் த கிராஸ். நம்ம வந்து ஆண்டவர் நமக்கு கற்று தந்திருக்கிற பாடம் பாருங்கள், வி ஆர் த சில்ட்ரன் நாட் ஆஃப் குட் ஃப்ரைடே, வி ஆர் த சில்ட்ரன் ஆஃப் ஈஸ்டர். சிலுவையில் பாருங்கள், அன்னைக்கு அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒன்றும் வெட்கப்பட்டு போனதில்லை. ஒரு சேனாதிபதி என்ன செய்கிறான், ஈட்டி எடுத்து ஆண்டோடைய விழாவில் குத்துரும்போது பாருங்கள், அங்கேருந்து என்னெல்லாம் இறங்கி வந்தது,
தண்ணீரும் இரத்தமும் இறங்கி வந்தது. அந்த தண்ணீர் நமது தாகத்தை தீர்க்க போதுமானதாக இருக்கிறது, நம்மை சுகப்படுத்த போதுமானதாக இருக்கிறது. அந்த லாங்கிங்னஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு போர் வீரனுடைய கண்ணு அந்த நிமிஷமே இது சுகமானது. அவன் அதற்கு பிறகு அதுவரைக்கும் ரோம போராளியாக இருந்தவன் ஆண்டவருடைய பிள்ளையாக மாறினதாக பார்க்குறோம். மூணாவது நம்ம வாசித்த வெளிப்படுத்தினதில் வாசித்த அந்த வசனத்தில் வருகிறது பாருங்க, ஒரு கர்த்தர் தாமே நமது கண்ணீரை துடைப்பார். அது எப்போ? அது இந்த நம்ம பாருங்கள், உலகத்தில் 3 வானங்கள் இருக்கிறது என்று நம்ம வேதாகமத்தில் நம்ம வாசிக்கிறோம். நம்ம பார்க்குற இந்த கேலக்ஸி முதல் வானம். நம்ம பார்க்குற இந்த கேலக்ஸி முதல் வானம். சன்ஸ், ஸ்டார்ஸ், நம்ம ஃப்ளைட்டெல்லாம் போகுது, மேகங்கள்லாம் இருக்குது. இது முதல் வானம். இதை தாண்டி இதுக்கு மேலே 2வது வானம் இருக்கிறது. அங்கே தான் அந்தகார லோகாதிபதிகள்னு சொல்லக்கூடிய அந்த பொல்லாத சேனைகள் எல்லாம் இருக்கிறது. அதுக்கும் மேலே 3வது வானம், அதுதான் பரலோகம், பரதேசம் எல்லாம் இருக்கிறது இல்லையா? அங்கே தான் அந்த பரலோகம் இருக்கிறது. ஒரு நாள் வரப்போகிறது. அப்போ இந்த பூமியில் நம்ம பார்க்குற, நம்ம இப்போ ஆசையாக கட்டி வைத்திருக்கிற, பார்த்து கொண்டு இருக்கிற இந்த பூமி இல்லாமல் போயிடும். நம்ம பார்க்குற இந்த பூமி ஒளிந்து போகும், கடல் இருக்காது, இந்த வானம் இருக்காது, எல்லாம் மறைந்து போகும் என்று போடப்பட்டிருக்கிறது. புதிய வானம் வரும், புதிய பூமி வரும், புதிய எருசலேம் ஒரு மணவாளனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல இறங்கி வரும். சகோதரிகள் நினச்சி பாருங்கள், உங்கள் கல்யாண சமயத்தில் எப்படிலாம் அலங்கரிச்சு விட்ருப்பாங்க உங்களை இல்லையா? அப்படிதானா? என்னங்க நீங்கள் ஒன்றுமே தெரியாத மாதிரி இருக்கீங்க இல்லையா? உங்கள் கல்யாண சமயத்தில் எப்படி அலங்கரித்து இல்லையா அழகாட்டு பார்த்தா நமக்கு நல்ல ஒவ்வொரு ட்ரெஸ்ஸில் ஒவ்வொரு இடத்துல ரீத்தெல்லாம் வச்சு முகம் எல்லாம் மூடி இந்த பொண்ணா இந்த பாவமானு அவ்வளவு இதாக இருக்கும் இல்லையா? அப்படி இறங்கி வருமா. அப்போ நம்ம எல்லாரும் அங்கே எப்படி இருப்போம்? அங்கே இருப்போம். அங்கே அந்த நேரத்தில் இப்போ நம்ம ஆண்டவரே என்று பரலோகத்துக்கு நேர கூக்குரல் எடுக்கிறோம். அந்த நேரத்தில் ஆண்டவர் எங்கே இருப்பார்? நம்மோடு இருப்பார் இல்லையா? நம்மோடு இருப்பார். அவர் தாமே நமது கண்ணீர் யாவையும் துடைப்பார். இது கடைசியில் துடைக்க போகிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? இப்போமே நம்ம ஆயத்தமாகணும். நம்ம கூட அவரே விளக்காக இருப்பார் இல்லையா? அவரே நம்மோடு கூட இருப்பார். அவரோடு கூட நாமும் யுக 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 யுகமா எண்ட்லெஸ் டைம் அவரோடு கூட இருப்போம். இதை முன்னறிந்த நமது முன்னோர்கள் அழகான ஒரு பாடலை பாடி வைத்திருக்கிறார்கள், பரம எருசலேமே. அதில் 1-2 அடி பாடலாம். எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. பரம எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. எருசலேமே கோழி தன் குஞ்சுகளை ஏற்றடைக்கும் ஏக்கத்தின் குரல் கேட்டே, தாய்ப்பறவை துடித்திடும் பாசம் கண்டே, தாவரமாய் சிறையில் தஞ்சமானே, கனிவான எருசலேமே, கனிவான எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா,
அதனில் குடி புகுந்தே சீயோன் மலை சீருக்கு சொந்தமானே நீதி தேவன் நிழலடி சிறப்புகுந்தே நீதிமான்கள் ஆவியில் மருவி நின்றே கைலானே எருசலேமே கைலானே எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த 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 சம்பவத்தில் பாருங்க, ஒரு பரம எருசலேம் இருக்கிறது, புதிய வானம் வரப்போகிறது, புதிய பூமி வரப்போகிறது. அங்கே கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, ஆண்டோரோடு நம்ம இருக்க யுக யுகமாக இருக்க போகிறோம். அதுக்கு தான் திருச்சபையில் இப்படிப்பட்ட சத்தியங்களை நமக்கு சொல்லி தந்து, இந்த பூமியில் நம்ம வாழ்க்கை மிஞ்சி போனால் ஒரு 100 வயசு 100 வருஷம் வரை இருப்போம். ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால் இருந்த நம்ம பெற்றோர்களை நினைத்து பாருங்கள், அவங்க யாரும் அநேகர் இப்போ நம்ம கூட இல்லை இல்லையா? அவங்க ஆசையாய் கட்டி வைத்த அந்த வீடுகளில், அவர்கள் சம்பாதித்த சொத்துகளில் இப்போ நம்ம இருக்கிறோம். இன்னொரு 50 வருஷம் கழியும் போது உங்களை பாருங்கள், கொஞ்சம் யோசித்து பாருங்கள், உங்கள் அப்பா அம்மாவை எவ்வளவு ஆசையாய் உங்களை மார்போடு அணைத்து இல்லையா, நீங்கள் பலகீனமாக இருக்கும்போது உங்களை தூக்கிட்டு ஓடி உங்களுக்காக பல கஷ்டங்களை பட்டு, அவர்கள் கண்ணீர் சிந்தி, அவர்கள் இரத்தத்தை சிந்தி பிரயாசப்பட்டு உங்களுக்கு இதை தந்திருக்காங்க. கடந்த நாட்களில் ஒரு சகோதரன்கிட்ட நாங்கள் அவுட்ரீச்சுக்கு போயிருக்கும்போது, அந்த சகோதரன் தன்னுடைய ஃபேமிலியில் உள்ள அந்த ஸ்டோரியை சின்னதாக சொன்னார். மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குறோம், மருமகன் குடிகாரனாக இருக்கிறான், என்ன பண்ணுறதுன்னு. எவ்வளோ வேதனை இருக்கும் இல்லையா? இப்படி பலருக்கும் பல விதமான வேதனைகள் காணப்படுகிறது. ரொம்ப நாளுக்கு முன்னால் ஒரு சகோதரி, அவங்க கல்யாணம் பண்ணி, நல்ல வெல்த்தி ஃபேமிலி, கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அவன் என்ன செய்தான், அவளையும் கூட்டிகிட்டு அந்த மகளையும் கூட்டிகிட்டு ரொம்ப நாள் குற்றாலத்தில் போயிருந்தாங்க. கொஞ்ச நாள் இருந்துட்டு ஒரு நாள் வந்து மனைவிக்கிட்ட ஃபுட்டும் வாங்கி சாப்பிட்டுட்டு, நான் என்ன வாரேன்ட்டு போனது தான், அப்படியே போயிட்டான். அந்த காலத்தில் இந்த சகோதரிக்கு படிப்பறிவும் கிடையாது, ஃபோனும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எப்படியோ யார் மூலமாகவோ ஒரு லெட்ரு அனுப்பி ஊருக்கு அனுப்பி, அந்த காலத்தில் ஊரில் போய் லெட்ரு போய் சாருக்கு 1 வீக் 10 days ஆகும். அவங்க அதுக்கு பிறகு அந்த லெட்டரை பார்த்து, ஐயோ என் மகன் எங்கேயோ இருக்காளேன்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு இந்த காலத்து மாதிரி கூப்பிட்டு பார்க்க ஒன்றும் தெரியாது. எப்படியோ அந்த லெட்டரில் இருந்து அந்த ஸ்டாம்பெல்லாம் பார்த்து ஒரு 20 நாளைக்கு பிறகு வரும்போது மகா தகப்பனை பார்த்து அழுது, தகப்பன் அதுக்கு பிறகு ஊருக்கு கூப்பிட்டு போனாங்க. பாருங்கள், நம்ம பிள்ளைகள் வந்து ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு தந்திருக்காங்க. தந்திருக்கும் போது அதுகளை பொண்ணு போல் பார்க்க வேண்டியது நம்ம கடமை. நம்ம எல்லாரும் அப்படி தான் பார்க்குறோம் பாருங்கள். அதுக்கு கண் கலங்காமல் பார்க்க வேண்டியது நம்ம கடமை. ஒவ்வொரு நாளும் அந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டியதும் நம்ம கடமை இல்லையா? ஒவ்வொரு தாயின் தோப்பனுடைய கடமை அது. ஆண்டோருடைய தீபம் அது, ஆண்டோருடைய பொண்ணு, ஆண்டோருடைய முத்து நம்ம கரங்களில் தந்திருக்காருன்னா, உங்களை நம்பி ஆண்டவர் தந்திருக்கிறார். இஷ்டப்படி வளர்த்துவதற்காக இல்லை, உங்கள் கோபத்தையும் எரிச்சலையும் அந்த பிள்ளைகிட்ட கொண்டு காட்டுவதுக்கு இல்லை. நிறைய நேரங்களில் பாருங்கள், மனைவி வேலையில் ஏதாவது ஒரு டென்ஷனில் வருவா, புருஷன் மேலே கோபத்தில், அந்த கோபத்தை கொண்டு காட்டுது யார்? அந்த பிள்ளைகளுக்கு. அந்த பிள்ளைகள் என்ன பாவம் செய்யுது? புருஷனுக்கு டென்ஷனை மனைவிக்கிட்ட சண்டை போட முடியாது. மனைவிகிட்ட ஒன்று சொன்னா அவன் 3 திருப்பி சொல்லுவாள். அப்போ அந்த கோபத்தை கொண்டு யார்கிட்ட காட்டுவாங்க? குழந்தைகள்கிட்ட இல்லையா? பரிதாபமான நிலைமை இல்லவா அந்த பிள்ளைகளுக்கு நிலைமைகள் இல்லையா? அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டியது? ஒருவேளை நம்ம இந்த நேரத்தில் இந்த இடத்துல இருக்கும்போது, அன்னைக்கு ஒரு சகோதரிகிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது பொல பொலன்னு அழுதுட்டாங்க. என்னன்னு கேட்டால்,
இத்தனை வருஷம் ஆச்சு, இத்தனை வருஷம் வேலை பார்க்க எனக்கு ஒரு வீடு இல்லைன்னு. ஒவ்வொருத்தருக்கும் மனசில் எவ்வளோ பாரங்கள் இருக்குது பாருங்கள். சிலர்கிட்ட பேச கேட்டால் சொல்லுவாங்க, எனக்கு கடன் இன்னும் தீரல பிரதர்னு. நான் ஒரு நாள் சொன்னேன்னு நினைக்கிறேன். ஒரு நாள் நானும் மனைவியுமாட்டு ஒரு மாலுக்கு போகும்போது ஒரு சகோதரன் ஓடி வந்தார். அண்ணேன்னு ஓடி வந்தான். என்னென்னு ஆல்வின் அண்ணேன்னு கூட்டிது. யாருடான்னு பார்த்தா ஒரு தம்பி. அவன் சொல்ல, அண்ணன் நீ ஏன் இப்போ கோயிலுக்கு வரலன்னு கேட்டால், நான் இப்போ 8-10 வருஷமாக வரல. ஏன் வரல? நீங்கள் ஒரு நாள் ஷார்ஜாவில் ஒரு செய்தி கொடுத்தீங்க, கடன் வாங்கி பிஸ்னஸ் பண்ணாத, கடன் வாங்கி ஒரு காரியத்தை செய்யாதாங்க. அன்னைக்கு நான் போய் லோன் வாங்கி பிஸ்னஸ் தொடங்கி வேற ஒருத்தனுக்கு கடன் கொடுத்தேன்னு. அவன் பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போயிட்டான். இப்போ இத்தனை வருஷம் ஆகுது, இன்னும் அந்த கடனை முடிக்க முடியல. நான் கையில் சம்பாதித்ததெல்லாம் இழந்துட்டேன் அண்ணன்னு சொல்லிட்டு பரிதாபமானண்ணா பாருங்கள். அதனால திருசபையில் பரிசுத்த பீடத்திலேருந்து வரக்கூடிய செய்தியை அல்ல தட்டாதீர்கள். இது ஆண்டவர் அந்த ஊழியக்காரன் மூலமாக சொல்ல காரியம். ஒருவேளை யாருடைய கண்ணீரையோ துடைக்க ஆண்டவர் விருப்பமாக இருக்கிறார். உங்கள் பிள்ளைகளின் கண்ணீரை ஒரு நிமிடம் நம்ம ஜெபம் பண்ணுவோமா எல்லாரும்? அப்படி உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் மனசில் நினைத்து கொள்ளுங்க. பக்கத்தில் பிள்ளைகள் இருந்தால் பிள்ளைகளை மார்போடு அணைத்து கொள்ளுங்க. அல்லது பிள்ளைகளின் சிரசில் உங்கள் கைகளை வைங்க. எவ்வளோ பெரிய பிள்ளையாக இருந்தாலும் அந்த பிள்ளையின் சிரசில் உங்கள் கைகளை வைங்க. தூர இடங்கள்ல இருந்து அவங்க தாயிட்டையோ தகப்பன்கிட்டயோ கடந்து செல்லும்படி தான்மையாக கேட்டுக்கொள்கிறேன். ஜோசுவா, கம் டு யுவர் மம்மி. ஜெலிந்தா, உன் பிள்ளைகளை நீ பிடித்துக்கொள். பேட்டி, கோ டு மம்மி. ஜாஸ்மின், யூ கேன் டேக் கேர் ஆஃப் யுவர் சில்ட்ரன். பின்சி, ஒவ்வொருத்தரும் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் பிடிச்சிக்கொள்ளுங்க. ஊரில் பிள்ளைகள் இருந்தால் உங்கள் பிள்ளைகளை ஆண்டோருடைய கரங்களை ஒத்து உங்கள் கரத்தை நீங்கள் இந்த நேரத்தில் கண்களை மூடிக்கொண்டு உங்கள் பிள்ளைகளின் சிரசின் மேலே உங்கள் கரத்தை வைக்கும்படி தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். நான் சொல்லுகிறேன், அந்த வசனத்தை நீங்கள் என்னோடு சேர்ந்து அந்த ஜெபத்தை சொல்லும்படி தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், இது பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தன் கனி அவரால் கிடைக்கும் பலன். Heavenly Father, please repeat with me. Heavenly Father, I call on you because you gave them to me. அன்புள்ள பரலோகத்தாப்பனே, இந்த பிள்ளைகளை நீங்கள் தான் எனக்கு தந்தீங்க. என்னுடைய மாம்ச பலமோ என்னுடைய இரத்தத்தின் பலமோ அல்ல. நீங்கள் முன்குறித்து இந்த பிள்ளைகளை நீங்கள் எனக்கு தந்தீங்க. அதனால் நான் இந்த பிள்ளைகளை உமது பாதுகாப்புக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறேன். தேங்க்யூ லார்ட் ஃபார் த கிஃப்ட் ஆஃப் மை சில்ட்ரன். கற்பத்தின் கனி கர்த்தரால் கிடைக்கக்கூடிய பலன். அது நம்மளுடைய சாமர்த்தியம் அல்ல, ஆண்டவர் இறங்கி தந்தது. அதற்காக நன்றி. தேங்க்யூ லார்ட். யூ குட் see what I could not see. நம்ம பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை எல்லாம் கர்த்தர் அறிந்திருக்கிறதுனால அவருடைய கரங்களில் நான் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. while they are sleeping you are awake. என் பிள்ளைகள் உறங்கும்போது நீங்கள் முழித்திருக்கிறீங்க. while I am worried, நான் அந்த குழந்தைகளை குறித்து பாரப்படும்போது ஆண்டவரே என் குழந்தைகளுக்காக நீங்கள் உத்தரவாதம் ஏற்றுக்கொள்கிறீங்க. ஐ சரண்டர். என்னுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உமது கரங்களுக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறேன். அவளுடைய லைஃப், அவளுடைய மைண்ட், அவளுடைய சோல் எல்லாம் உமது கருத்துக்குள்ளே பத்திரமாக இருக்கிறது. ஷீல்ட் தம். அவர்களை பாதுகாத்து கொள்ளுங்க. கவர் தம் with your blood. protect them with their blood. இயேசுவே, என்னுடைய பிள்ளைகள் பொல்லாதவர்களோடு மிங்கிள் ஆகிவிடாதபடி நல்ல ஃப்ரெண்ட்ஸை அவர்களை கட்டளையிடுங்க. மை சில்ட்ரன் ஆர் born ஃபார் கிரேட்னஸ். அவர்கள் நல்ல உயர்ந்த நிலைமைக்கு வருவதற்காகவே இந்த பிள்ளைகளை தந்திருக்கிறீங்க. அந்த பிள்ளைகளை பத்திரமாய் நான் வளர்ப்பேன், அன்பாய் வளர்ப்பேன் என்று தேவ சமூகத்தில் நான் உத்தரவாதம் பண்ணுகிறேன். தயவுசெய்து சொல்லுங்கம்மா, சொல்லுங்க ஐயா. என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் உத்தரவாதம் பண்ணுகிறேன். அவர்களிடத்தில் அன்பாக இருப்பேன், அவர்களிடத்தில் கரிசனையாக இருப்பேன். ஆண்டவரே, அவர்களுக்காக நியமித்த கார்டியன் ஏஞ்சல்ஸ்
அவர்களை பாதுகாத்து கொள்ள, அவர்களை சுற்றி இருக்க அனுகிரகம் செய்யுங்க. நான் பண்ணுகிற இந்த ஜெபம் பரலோகத்தில் எக்கோவாக தொலிக்கட்டும். In the name of Jesus I pray. ஆமேன், ஆமேன். நிச்சயமாகவே நமது பிள்ளைகளை ஆண்டவர் அவருடைய இரத்த கோட்டைக்குள்ளே மறைத்து கொள்வார். நமது கண்ணீர் யாவையும் அவர் துடைப்பார். ஒரு சின்ன கதை கூட சொல்லி கொடுத்துறேன். பீட்டர் இன்னும் வராதனால ஒரு சின்ன கதை கூட நான் சொல்லிடுறேன். ஒரு தேவ மனுஷன் அந்த கதையை சொன்னார் பாருங்க. அவருக்கு ஆண்டவர் சொப்பனத்தில் சொன்னாராம், மகனே, இந்த நாள் இந்த நேரத்தில் உன்னை நான் என்னிடமாக எடுத்துக்கொள்வேன் என்று. அந்த மனுஷன் தேவனோடு சந்தரித்ததுனால அவருக்கு நல்ல நிச்சயம் உண்டாயிருந்தது. நான் நிச்சயமாகவே ஆண்டவர் சொல்லப்பட்ட அந்த நாளில் நான் ஆண்டவர்கிட்ட போயிடுவேன்னு சொல்லிட்டு திருச்சபையில் அதை அறிவித்தாராம். அறிவித்து விட்டு திருச்சபையில் அவருக்காக அடக்கப்பெட்டி ஒதுக்கி அவருக்கு திருச்சபை எல்லாரையும் கூப்பிட்டு அன்றைக்கி எல்லாரையும் வர சொல்லி எல்லார் இடத்துலையும் சொன்னாங்களாம், ஆண்டவர் உங்களோடு இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை ஒரு நாள் நித்திய ராஜ்யத்துக்கு கொண்டு செல்வார், உங்கள் கண்ணீர் யாவையும் ஆண்டவர் துடைப்பார் என்று ஆண்டவர் அவர்கிட்ட சொல்லிட்டு தன்னுடைய குடும்பத்தில் உள்ளவங்களையும் கூப்பிட்டு அவர்கள்ட்டையும் அவண்ணமே சொல்லியிருக்கிறார். கடைசியில் அவர் எப்போவுமே தங்கக்கூடிய அந்த பாஸ்ட்ரேட்டில் ஒரு சின்ன ரூம் உண்டான், அதுக்குள்ளே போயிட்டு சொன்னாராம், கடைசி ஒரு 10 minutes நான் தனியாக ஆண்டவரோடு ஜெபித்து ஆண்டவருடைய கரங்களில் என் ஆவியை ஒப்பு கொடுக்க விரும்புகிறேன் என்று சொல்லி சபையார்ட்டையும் குடும்பத்தார்ட்டையும் சொல்லிட்டு அந்த ரூமுக்குள்ளே போனாராம். அப்போ அதுக்கு பிறகு அவர் சொன்னாராம், யாரும் என்கிட்ட வர வேண்டாம், நான் ஆண்டவரோடு இணைந்து ஆண்டவர்கிட்ட போயிடுறேன்னு. அப்போ திடீர்னு அவருக்கு அநேக நாட்களாக இருந்த ஒரு நண்பன் ஓடி வந்தான். ஹீ இஸ் அ ஏத்திஸ்ட், ஆண்டவரே இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு நண்பன். இவர் ஊழியர், அவன் ஏத்திஸ்ட். அப்போ அவன் வந்து கூப்பிட்டு இப்படி சொன்னாங்களாம், உன்னுடைய அந்த ஃப்ரெண்டு அந்த ஏத்திஸ்ட் வந்திருக்கான்னு. சரி, அவனுக்கு மட்டும் ஒரு 5 நிமிஷம் எங்கிட்ட வர இடம் கொடுங்கன்னு. அப்போ எல்லாரும் கேட்டாங்களாம், திருச்சபையில் உள்ளவங்க வராண்டான்னு சொல்கிறீங்க, குடும்பத்தார் வராண்டான்னு சொல்கிறீங்க, இந்த ஏத்திஸ்ட் மட்டும் வரலான்னு சொல்கிறீங்களே ஏன்னு கேட்கும்போது அந்த ஊழியர் சொன்னாராம், என் திருச்சபை மக்களை நான் ஒரு நாள் பரலோகத்தில் பார்ப்பேன், என் மனைவி பிள்ளைகளையும் நான் ஒரு நாளில் பரலோகத்தில் பார்ப்பேன். ஆனால் இவன் இன்னும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, இவனை பார்ப்பது இதுதான் கடைசி நாளாக இருக்கும், அப்போ இனி இவனை பார்க்க முடியாதே, அதனால் கடைசியாக ஒருக்க பார்த்து விடுகிறேன்னு சொல்லி அவன்கிட்ட சொன்னாராம், உன்னை இனி பார்க்க முடியாதேன்னு. கடைசி அதுக்கு பாருங்கள். அப்போ அதனால அந்த நேரத்தில் அவருடைய அந்த வார்த்தை நிமித்தம் அது வரைக்கும் எத்தனையோ வருஷமாக சுவிசேஷத்தை கீழ்ப்படியாதவன் அன்னைக்கு தன்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்ததாக அந்த தேவ மனுஷன் சொன்னான். அப்போ பாருங்கள், நம்ம ஒரு நாள் பரலோகத்தில் நம்ம திருச்சபை மக்களோடு, மனைவியோடு, கணவனோடு, பிள்ளைகளோடு நம்ம இருக்கணும், மாமியாரோடு மருமகளோடு நம்ம பரலோகத்தில் இருக்கணும், எல்லாருமா இருக்கணும். அந்த நிச்சயம் நமக்கு எங்கே இருந்தால் கிடைக்குது? திருச்சபையில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்போது அந்த அஷூரன்ஸை நமக்கு தருகிறார் இல்லையா? அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு அந்த நித்திய உடன்படிக்கையிலே பங்குள்ளவர்களாக அந்த புதிய எருசலேம், புதிய வானம், புதிய பூமிக்கு தகுதியுள்ள பிள்ளைகளாக நம்ம ஒவ்வொருவரையும் தேவன் காத்துக்கொள்வாராக. அப்படியே தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஒரு நிச்சயத்தோடு இங்கேருந்து கடந்து செல்ல கர்த்தர் அனுகிரகம் செய்வாராக. நமது கண்ணீர் யாவையும் ஆண்டவர் நிச்சயமாகவே துடைப்பார். ஒரு பாடலை பாடி இந்த நாளின் ஆராதனை நம்ம நிறைவு செய்வோம். தேவ கிருபையில் நான் ஆசிரியிச்சு. ദൈവകൃപയിൽ ഞാൻ ആശ്രയിച്ചു, അവൻ വഴികളിൽ ഞാൻ അറിഞ്ഞു, അനുഗമിച്ചിടും അവനുടെ ചുവടുകളിൽ, അനുഗമിച്ചിടും അവനുടെ ചുവടുകളിൽ. ദൈവകൃപയിൽ ഞാൻ ആശ്രയിച്ചു, ഇഹലോകമേ തരികിൽ ഒരു സുഖമോ മനഃശാന്തിയൊന്നും, ഇഹലോകമേ സുഖവും മനഃശാന്തിയത്. എന്റെ യേശുവിന്റെ തിരുസന്നിധിയിൽ എന്നും ആനന്ദമുണ്ടെനിക്ക്, എന്റെ യേശുവിന്റെ തിരുസന്നിധിയിൽ എന്നും
കൃപയിൽ ഞാൻ ആശ്രയിച്ചു, അവൻ വഴികളിൽ ഞാൻ അറിഞ്ഞു. അനുഗമിച്ചിടും അവനുടെ ചുവടുകളെ, അനുഗമിച്ചിടും അവനുടെ ചുവടുകളെ. ദൈവകൃപയിൽ ഞാൻ ആശ്രയിച്ചു. എത്ര നല്ലവൻ, മതിയായവൻ, എന്നെ കരുതുന്ന കർത്തനവൻ. എത്ര നല്ലവൻ, മതിയായവൻ, എന്നെ കരുതുന്ന കർത്തനവൻ. എന്റെ ആവശ്യങ്ങൾ എല്ലാം അറിഞ്ഞിടുന്ന, എല്ലാം അടുത്ത സഹായകൻ. എന്റെ ആവശ്യങ്ങൾ എല്ലാം അറിഞ്ഞിടുന്ന, എല്ലാം അടുത്ത സഹായകൻ. ദൈവകൃപയിൽ ഞാൻ ആശ്രയിച്ചു, അവൻ വഴികളിൽ ഞാൻ അറിഞ്ഞു. അനുഗമിച്ചിടും അവനുടെ ചുവടുകളെ, അനുഗമിച്ചിടും അവനുടെ ചുവടുകളെ. ദൈവകൃപയിൽ ഞാൻ ആശ്രയിച്ചു. എന്റെ ആയുസ്സിൽ ദിനമൊക്കെയും തന്റെ നാമമഹത്വത്തിനായി, എന്റെ ആയുസ്സിൽ ദിനമൊക്കെയും തന്റെ നാമമഹത്വത്തിനായി. ഒരു കൈത്തിരി പോൽ കത്തി എരിഞ്ഞെടുക്കൽ തിരുമാർവിൽ മറഞ്ഞിടും ഞാൻ. ഒരു കൈത്തിരി പോൽ കത്തി എരിഞ്ഞെടുക്കൽ തിരുമാർവിൽ മറഞ്ഞിടും ഞാൻ. ദൈവകൃപയിൽ ഞാൻ ആശ്രയിച്ചു, അവൻ വഴികളിൽ ഞാൻ അറിഞ്ഞു. അനുഗമിച്ചിടും അവനുടെ ചുവടുകളെ, അനുഗമിച്ചിടും അവനുടെ ചുവടുകളെ. ദൈവകൃപയിൽ ഞാൻ ആശ്രയിച്ചു. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்கிறது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தார். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ கடன்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீவிரித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்னைக்கும் உடையகளே. ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் வழிநடத்தலும் பாதுகாப்பும் நம்மோடும் ஆண்டவர் நமக்கு கிருபையாய் தந்த பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள், தலைமுறைகள், திருசபை மக்கள், சகல பரிசுத்தவான்களோடும் என்றென்னும் தங்கியிருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல வரலை மறவாதே. ஆமென். ஆமென். சமாதானத்தோடு போய் வாருங்கள். கர்த்தர் தாமே உங்கள் கண்ணீர் யாவையும்